ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவிசிஎல் விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் பெரிய பொண்ணு வந்து இன்றைக்கி டிரைவிங் கிளாஸ் சேரப்போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெடி ஆகிட்டுருக்கு என் பொண்ணு. இப்போது 10:30 மணிக்கு மேலே வர சொல்லியிருக்காங்க, போகணும். ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃபும் அங்கே தான் டிரைவிங் கற்றுக்கிட்டாங்க. டிரைவிங் கிளாஸு போயிட்டு கற்றுட்டு லைசன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. நீங்களும் அங்கே தான் கற்றுக்குனீங்களா? ஆமாம், நான் லைசன்ஸ் நானும் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் அங்கே தான் கற்றுக்குனீங்க? இல்லை, லைசன்ஸ் ஏறினே நான் வச்சுட்டு இருந்தேனே, ராணிப்பேட்டில் எடுத்துருந்தேன். இல்லைப்பா, டிரைவிங் கிளாஸுக்கு போனீங்க நீங்கள்? டிரைவிங் கிளாஸ் போகணும். அங்கே தான் கரெக்ட், போனீங்க? எனக்கு கரெக்ட், அங்கே தான் கற்றுட்டேன். நல்ல டிரைவிங் ஸ்கூலுங்க எங்கள் ஏரியாவில். நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாஸ்டர் அவர். எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்கார் அவர். வாங்க, இன்றைக்கி எங்கள் பொண்ணோட அட்மிஷன் எல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் டிரைவிங் ஸ்கூலில் அவளை சேர்க்க போகிறதுனால நாங்களும் அவள் கூடவே போயிட்டு அவளுக்கு என்னென்ன அங்கே கேட்குறாங்க, டிரைவிங் ஸ்கூலில் வந்துட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாமே முடிச்சுட்டு அவளை வந்து க்ளீனாக கிளாஸில் விட்டுட்டு நாங்கள் வரலான்ட்டு சரி நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா அப்படியே விட்டுட்டோன்னா அவளுக்கு இப்போது ஒரு மாதம் லீவு இருக்குங்க. செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு லீவ் என்ன தெரியுமா பண்ணுவா, தூங்கியே காலத்தை கழிச்சிடுவாவோ. ஸோ வேஸ்ட் பண்ணுறது வேண்டாம், இந்த டைம் வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நாங்களே வந்துட்டு சரி அவள் டிரைவிங் ஸ்கூலில் போய் சேர்த்துடலாம், அவள் டிரைவிங் கற்றுக்கிட்டோம். இந்த ஒரு 21 days அவள் கற்றுக்கினால்தான் அவள் ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நாங்கள் 2 பேரும் யோசிச்சுட்டு சரி அவளுக்கும் கேட்டோம். சரி அவளும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் போகிறேன்னு சொன்னான். ஸோ இந்த டைம் யூஸ்ஃபுல்லாக அவள் பண்ணிக்கலான்றதுனால தான் அவளை டிரைவிங் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். ஸோ வாங்க, நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு சேர்க்குற போது எந்த டிரைவிங் ஸ்கூலு எங்கே இருக்குது, ஃபீஸ் எவ்வளோ, இது எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வெளியே காமிக்கிறேன் பாருங்கள். 4th ரவுண்டு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு சென்னையில். ஒரு நிமிஷம். ஆமாங்க, இடி மழையோடு என் பொண்ணு இன்னைக்கு டிரைவிங் ஸ்கூலுக்கு போக போகிறா பாருங்க. செம்ம மழை. ஆக்சுவலாக நான் கிச்சன் விண்டோலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேங்க. இது பாருங்கள், எப்படி இருக்கு. சாரல் அடிக்குதுங்க, சாரல் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் டிரைவிங் ஸ்கூலுக்கு. ஸோ என் பொண்ணு ரெடி ஆகிட்டு வந்துட்டா. எல்லாம் எடுத்துக்கினீங்களா? சரி. ஏன்னா அங்கே வந்துட்டு அப்புறமா இல்லைன்னா அவர் திட்டுவார், அதனால தான். வா அம்மு வா. போகலாம் வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. வா இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் தான், அதனால தான் கூட்டிகிட்டு போகிறோம். அழாமல் வரணும், சரியா? சாக்லேட் வாங்கி தருவேன் உனக்கு, ஓகேவாமோ? ஒழுங்காக வண்டி ஓட்டணும், சரியா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரியாமோ? ஓகேவா? ஒழுங்காக ஓட்டணும். அவர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் க்ளீனாக கற்றுக்கோ, கேட்டுக்கோ. அம்மு ஹாய் சொல்லிடு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறாமோ? அம்மோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன நான் என்ன பண்ண போகிறேன்? நான் சொல்லி கொடுக்கலையே, அந்த அங்கிள் தானே சொல்லி கொடுக்க போகிறாரு. சரியா? போகலாமா? ஓகே. பைக்லேயே போயிடலாம் இல்லைங்களா? மழை நின்றுடுச்சு. மழை நின்றுடுச்சு. ஸோ பயம் இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து வண்டியிலே போயிடலாம். வாமா சீக்கிரம் வா, மழை வரத்துக்குள்ளே நம்ம இந்த அப்படி. என்னது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஐயோ ஆமாம், இப்போ தான் மழை நின்றுச்சின்னு சொன்னோம், அதுக்குள்ளே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இப்படி தான் விட்டு விட்டு இன்னைக்கு பெய்யுமோ மழை? அம்மா மழையே வரல. இல்லை தூரல் பாரு. இப்போ நம்ம போகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஜோராக போட்டுருச்சுண்ணே. என்ன பண்ணுற? என்னாச்சு? புகையில போட்டிருக்கியா? அது வர அம்மு அவர் கேட்பாரு, உனக்கு டிரைவிங் தெரியுமா, இது கார் ஓட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் ஓட்டினது இல்லை, ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க எல்லாமே அப்படின்னு சொல்ல. புரியுதா? எங்கே ஓட்ட தெரியுது அதுக்கு? அந்த கிளட்ச் எது பிரேக் எதுன்னு காரில் உக்காஞ்சோடனே கேட்பாரு. அது கூட தெரியாதே அவளுக்கு தான். அதெல்லாம் தெரியும், உன்ன மாதிரி இல்லை நான். அப்படியா? சரி அப்போ சொல்லு, கிளட்ச் எந்த பக்கம் வருது? ஆ ஐயோ லெஃப்ட் வருதான் கிளட்ச்சு. கரெக்டா? சரி இல்லைங்க, அவளை நான் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. சரி சரி. அப்போ பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, சரி இது ஏபிசி. ஏபிசி தான். சரி, அவர் சொல்கிறது வந்து என்னென்னா கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கோ, அவ்வளோதான் சொல்லி கொடுக்குறது. ஏன்னா அவர் நல்லா தான் சொல்லி கொடுப்பாரு, நீ அவரை டென்ஷன் ஆக்கிடாத. சரி அங்கே இறங்கிட்டு ஓகேவா? போங்க, நான் கார் எங்கேயாவது ஓரமாக ம் சரி. அப்படி வச்சு உட்காந்து கூட இந்த இது வச்சுக்கிறியா கீழே? வேண்டாம் கான்டாக்ட் நம்பர்ஸ் இது யார்? இது மொபைல் டாடி தான் கொடு. சரி ஃபஸ்ட் இதை ஃப்ரீ பண்ண போகிறேன். சன் ஆர் டாட்டர், வைஃப் ஆஃப் வைஃபா சன்னா டாட்டரான்ட்டு என்ன நீங்கள் ஓகே அதுதான் டாக்டர் பாப்பா தான் டிரைவிங் கிளாஸ்க்கு ஜாயின். இப்போ சேர்த்துட்டா இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ் அவளுக்கு? அப்படியா? ஓஹோ டைரக்டாக 4 வீலர் கொண்டு பங்கு இருக்குல்ல, அவன் கொஞ்சமாக தான் வச்சுருக்கான் நம்ம இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் பொண்ணை வந்து டிரைவிங் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டாச்சுங்க. நாளைக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு எல்எல்ஆர் போட போகிறோம். எல்எல்ஆர் போட்டோடனே ஃப்ரைடேலேருந்து டிரைவிங் கிளாஸ் போனோம். மொத்தம் மார்னிங் வந்து 3 பேட்ச் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் பொண்ணு மார்னிங் பேட்ச்சு தான் போகுதுன்னு சொல்லியிருக்கா. 21 days கிளாஸ் போகணும். மொத்தம் 8,000 வாங்கினாங்க டிரைவிங் சொல்லி கொடுக்கறதுக்கு, ப்ளஸ் லைசன்ஸ் எல்லாம் சேர்த்து 8,000 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே பண்ணியாச்சு. ப்ரூஃப் வந்து சிம்பிள் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆதார் கார்டும் ப்ளஸ் வந்து 3 ஃபோட்டோ கேட்டாங்க. ஆதார் கார்டு எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு தான் லைசன்ஸ் வந்து கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் லைசன்ஸ் எல்லாம் இப்போல்லாம் வந்துட்டு பை போஸ்ட்டு தான் வரும், பை ஹேண்ட் எல்லாம் தரது இல்லையா. எங்கள் பொண்ணு எப்படி டிரைவிங் கற்றுக்குனா 21 days கழிச்சு எங்கள் பொண்ணோட டிரைவிங் எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ போடுறோம் நாங்கள். சரிங்களா? பாருங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு இவ்வளோ நாளாக எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ஆதரவு கொடுங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒருத்தராக நினச்சி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம்.